இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் கூட தேவன் நம்மை அவருடைய அளவற்ற அன்பினால நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஈவினிங்ல ஒரு காரியத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். நம்ம எல்லாருமே தேவனுடைய வீட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்துல அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த அன்புல இந்த இடத்துல நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். இங்க வேற்றுமை கிடையாது, வேற்றுமையான எண்ணங்கள் கிடையாது. அந்த அன்பின் வெளிச்சத்துக்குள்ள, அன்பு அப்படின்னாலே அங்க லைட், இந்த அன்பின் வெளிச்சத்துக்குள்ளதான் நம்ம இங்கே தேவன் ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை இந்த பூமிக்கு வந்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒருவேளை நம்ம மாம்சீகமா நம்ம குடும்பங்கள் எல்லாமே நமக்கு தேவன் தந்திருந்தா கூட ஆவிக்குரிய ரீதியில இந்த இடத்துல நம்ம ஒரு குடும்பமாய் இங்க கூடி வந்திருக்கிறோம். இந்த நினைவோடு கூட நம்ம இன்றைக்கு வார்த்தை கூட நம்ம தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். எத்தனையோ சத்தியங்களை நம்ம தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு பிரதான ஒரு சத்தியம், இது நிறைய பேருக்கு நம்ம அறிந்த ஒரு காரியம்தான். ஆனா ஒருவேளை இந்த பிரேயர் செஷன்ல இந்த சத்தியத்தை குறித்து நம்ம முழுவதுமா தியானிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா தொடர்ச்சியாக இந்த சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு ஓமை, விதைக்கிறவனுடைய ஓமை. இந்த விதைக்கிறவனுடைய ஓமைதான் ஓமைகளுக்கெல்லாம் பிரதான ஓமையாய் இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஓமைய நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா வேற எந்த, அதாவது எல்லா பைபிள்ல இருக்கிற அத்தனை காரியங்களையும் அத்தனை காரியங்களுக்கும் இதுதான் பேஸ். இந்த ஓமைதான் ஃபவுண்டேஷனா இருக்குங்கிறத நிச்சயமாய் சொல்ல முடியும். அப்போ ஏன் ஆண்டவர் ஓமைகளால ஜனங்களோட பேசுகிறார்? என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். அப்போ மறைபொருட்களை வெளிப்படுத்தும்படியா இயேசு என்ன செய்யறாரா? பூர்வ காலத்து அந்த ஊமைகளால அவர் நம்ம கூட பேசுகிறாராம். அப்போ இந்த ஊமைகள் எதற்காக அப்படின்னா ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் ஓமைகள் மூலம் நம்ம கூட என்ன செய்கிறாராம்? பேசுகிறாராம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் ஏன் ஓமைகள் மூலம் பேசுகிறார் அப்படின்னா அதுல அந்த ஓமைகள்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ரகசியத்தை அறியாதவர்கள் அதை ஒரு கதை கேட்ட மாதிரி கேட்டுட்டு போறாங்க. ஆனா அதை அறிய விரும்புகிறவர்கள் அவரிடத்துல வந்து தனியா வந்து கேட்கிறத பார்க்கிறோம். சீஷர்கள் அவரிடத்துல தனியா வந்து அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து அவர்கள் கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு நமக்கு தீர்ப்புல பார்க்கிறோம். ஆதி காலம் முதல் பொய் உரையாத தேவன் நம்முடைய தேவன். ஆதி காலத்துல இருந்து அவரால பொய் சொல்லவே முடியாது. அவர் ஒரு வார்த்தையை பேசி இருப்பார் என்றால், அவர் ஒரு சத்தியத்தை நமக்கு போதித்திருப்பார் என்றால் அது நிச்சயம், அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அப்போ அந்த உண்மையான சத்தியத்தை நம்ம பின்பற்றும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை நாம் பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா பல மணிக்கணக்கா நம்ம ஜெபிக்கலாம், பல நாட்கள் உபவாசம் கூட இருக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து அதை செயல்படுத்தும் போதுதான் நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது நம் வாழ்க்கையில நடக்கும். அப்போ இந்த உவமைகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு காமனான ஒரு காரியத்தை வைத்துதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பல காரியங்களை, சம்பவங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு
ஒரு ஒரு தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் அவர் சொல்லுகிறார், விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். அந்த விதைக்கிறவனுடைய ஊமையை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் பிரசங்கித்ததே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தான் அவர் பிரசங்கிக்கிறார்னு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளைத்தான் அவர் பிரசங்கித்து வந்தாராம். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் நமக்குள்ள இந்த ராஜ்யம் வந்திருக்குது, நம்ம எல்லாரும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்னா இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படும் போதுதான் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நன்மைகளை நாம் பெற முடியும். அதுல பிரதானமான ஓமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா அது நிச்சயமாக அது விதைக்கிறவனுடைய உவமை. அந்த விதைக்கிறவனுடைய ஊமைய நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அறிந்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையாய் நம்ம மாற்றுகிறோமோ அந்த வாழ்க்கை அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும், ஜெயத்தின் வாழ்க்கையா இருக்கும். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 13 அதிகாரம் 3 வசனம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து 4 வகை நிலங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சரி, இந்த விதைக்கிறவன் யார்? ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நமக்கு நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், அதன் மூலம் நம்ம இருதயத்துல அந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது. இல்ல, விதைக்கிறவன் நீங்க தான். அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு வார்த்தைய நம்ம உள்வாங்கி நம்ம கேட்கிறோம், அந்த வார்த்தையை நம் இருதயத்தில் விதைக்கிறது அது நம்ம தான். அப்போ விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்ப நம்ம இருதயத்துல நம்ம கையில தான் இருக்கு. இருதயத்துல நம்ம இருதயம் முதல்ல எப்படி இருக்கு, இருதயத்துல விதைக்கிற விதை எப்படி இருக்கிறது, எல்லாமே அது நம்முடைய கைகள்ல தான் இருக்கு. நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் அப்படிங்கிறதே இந்த இடத்துல எதை குறித்து எதை வச்சு அவர் கம்பேர் பண்றாருன்னா, மண், சாயில். இந்த இருதயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்ம விதைக்கிற அந்த விதை நமக்கு பலன் தரும். இதுல 4 வகையான நிலங்கள் சொல்லப்படுது. வழியருகே இருக்கிற நிலம், அடுத்து கற்பாறை நிலம், அடுத்து முள்ளுள்ள நிலம், அடுத்தது நல்ல நிலம். இந்த இருதயம் இந்த 4 வகையான ஸ்டேஜஸ்ல இருக்கலாம். இந்த 4 வகையான இருதயத்துல இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம அறிந்து எதை நம்முடைய இருதயத்துல விதைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அது செயல்களாய் மாறும். அது நம்முடைய டெஸ்டினியா மாறும். இன்னைக்கு இருதயத்துல முழுவதும் இருதயம் முதல்ல நல்ல நிலமா இருக்கணும். நம்ம விதைக்கிற விதையும் நல்ல விதைகளா இருக்கணும். இந்த 2 முக்கியம். இந்த 2 நமக்கு எதை விதைக்கிறோங்கிறது அது நம்முடைய கைகள்ல இருக்கிற காரியம். நம்ம தான் அதை எடுத்து விதைக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல, நம்ம இருதயத்துக்குள்ள எதை விதைக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஓமையை நமக்கு சொல்லி இருக்கிறார்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு. அங்க சீஷர்கள் வந்து கேக்குறாங்க, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர்?
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அங்க சொல்றாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு. ஆனா இவர் எதை குறிச்சு சொல்றாரு? உள்ளான இருதயத்துல ரிசீவ் பண்ணுகிற அந்த காதை குறித்து அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்மளும் இன்னைக்கு பல நேரங்கள்ல பல பிரசங்கங்களை பல வருஷங்களா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளான இருதயத்துல நம்ம எப்படி அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்றோம்? அததான் ஆண்டவர் சொல்றார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இன்றைக்கு விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை நிச்சயமா அந்த விதைக்கிற அந்த விதை நல்ல விதைதான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறான். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவனும் வல்லமையுள்ளதுமா இருக்குது. இந்த ஜீவனும் வல்லமையுள்ளதுமான விதைய விதைக்கிற நிலம் எப்படி இருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நல்ல விதைகளை நம்ம விதைக்கிறோம். ஆனா அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? இன்னைக்கு உலகத்தின் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் இது நல்ல விதை கிடையாது. வேதத்திற்கு புறம்பான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள், கவலை நிறைந்த வார்த்தைகள், நமக்கு சோர்வை கொண்டு வருகிற வார்த்தைகள், இது எதுவோ இதுல எதுலயும் ஜீவன் இருக்காது. ஆனா தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் நிறைந்தது. அது விதை. ஒரு விதைய நம்ம விதைக்கிறோம், மண்ணுக்குள்ள நம்ம விதைக்கிறோம். அந்த விதை அது வரைக்கும் சாதாரணமா நம்ம கையில இருக்கிற விதை, அந்த மண்ணுக்குள்ள விதைச்ச உடனே அதுக்கு ஏற்றபடி அதுக்கு ஒரு சூரிய வெளிச்சம், அதுக்கு தண்ணீர் எல்லாம் அதற்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த விதைக்குள்ள இருந்து ஜீவன் வருகிறது. ஒரு விதை தான் விதைக்கிறோம், அந்த விதைக்குள்ள இருந்து அத்தனை கனிகள், அத்தனை விதைகள் மறுபடியும் அது உண்டாக்குகிறத பார்க்கிறோம். இப்போ விதைக்கிற விதை தேவனுடைய வார்த்தையா இருந்தா அது அதற்கேற்ற கனிகளை பிறப்பிக்கும். இன்றைக்கு விதைக்கிற நாம் எதை விதைக்கிறோம் என்பதிலையும் கவனமா இருக்கணும். எதை விதைக்கிற வார்த்தையாவே இருந்தா கூட அது நம்ம இருதயம் எப்படிப்பட்ட நிலமா இருந்தால் அந்த விதை அது முளைக்கும், அது நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறதும் அது நம்ம கையில தான் இருக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்ங்கிறத நம்ம இதை தியானிக்கும் போதே நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்க நல்லா நீங்க உங்க இந்த மெசேஜ நீங்க ஃப்ரீ மைண்ட்ல கேட்கணும். இன்னைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? மண்ணுக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார். இந்த மண்ணான இந்த இருதயம் எப்படி இருக்குது? அது பண்படுத்தப்பட்ட இருதயமா இருக்குதா? கல்லான இருதயமா இருக்குதா? கற்பாறையான இருதயமா இருக்குதா? இல்ல நீங்க விதைச்சதுல ஏற்கனவே களைகளால நீங்க விதைச்சு அந்த வார்த்தைய நெருக்கி போடும்படியான இருதயமாய் உங்க இருதயம் இருக்கிறதா? இதை நம்ம தியானித்து பார்க்கும் போதே நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை நீங்க நன்றாக தியானித்து பாருங்க. மத்தேயு 13வது அதிகாரம், மார்க்கு 4வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரத்துல இந்த ஓமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இருதயம், மண்ணுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற அந்த இருதயம் எதை குறிப்பிடுதுன்னா நம்முடைய இன்னர் கண்டிஷன், நம்முடைய உள்ளான இருதயத்தினுடைய கண்டிஷன், நம்முடைய மைண்ட், நம்முடைய வில், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள், விருப்பங்கள், நம்முடைய மனது, இது எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குதுங்கிறதான் இந்த மண்ணுக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கோ அவருடைய ஸ்பிரிட், அவருடைய ஆவிக்கோ நம்முடைய இருதயம் எவ்வளவு தூரம் திறந்த இருதயமா இருக்கு. அதத்தான் நல்ல இருதயமாய் அவர் சொல்லுகிறார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கோ அவருடைய ஸ்பிரிட்டுக்கோ நம்ம இருதயம் திறந்ததா இருக்குமானால் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நல்ல இருதயம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய மதிப்பு, இது எல்லாமே அந்த விதைகள், நம்ம விதைக்கிற விதைகள் வளர்ந்து அதுதான் நம்முடைய டெஸ்டினி. இப்போ இன்னைக்கு நிறைய ஜெபம் செய்யறோம்.
ஆனா இருதயத்தை நம்ம பண்படுத்த முடியாம நம்ம மணிக்கணக்குல நம்ம பேசுகிற அந்த ஜபங்களுக்கு என்ன வராது? பலன் இருக்காது. நம்ம இருதயத்துல நம்ம எதை விதைக்கிறோம்? நம்ம இருதயத்துல கசப்ப விதைக்கிறோமா? நம்ம இருதயத்துல மன்னியாமை என்கிற வைராகியத்தை விதைக்கிறோமா? நம்ம இருதயத்துல கோபத்தையும் பகையையும் பொறாமையையும் பெருமையையும் விதைக்கிறோமா? இந்த இந்த களைகளை நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த களைகள் என்ன செய்யுது? தேவனுடைய வார்த்தையும் நம்ம இருதயத்துல விதைச்சிருக்கிறோம். இந்த களைகளையும் நம்ம இருதயத்துல விதைச்சிருக்கிறோம்னா, இந்த களைகள் நம்ம அந்த வார்த்தையாகிய விதைகள் வளர்ந்து அது நமக்கு பலன் தராதபடி அது என்ன செய்யுது? அது நெருக்கி போட்டு விடுகிறது. அதனாலதான் இன்னைக்கு ஏன் இன்னும் மாற்றம் வரல, ஏன் ஜெபிக்கிறோம் இன்னும் நமக்கு நடக்கல? இப்படி பல வேளைகளை சில வாக்கு தத்தங்கள் தேவனுடைய குறித்த காலத்துக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆனா பல காரியங்கள் இன்றைக்கும் நம்ம களைகளை விதைத்திருக்கிறதுனாலதான் நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அது பலன் தராமல் இருக்கிறது. அதுதான் நம்முடைய டெஸ்டினியா இருக்கு, நம்முடைய முடிவு, நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இருதயத்துல விதைச்சு வச்சிருக்கிற அந்த விதைகள் தான் இன்றைக்கு வளர்ந்து நம்ம வாழ்க்கையில அந்த ஆக்ஷன்ஸ நம்ம பார்க்கிறோம். அந்த விதி அதுதான் நமக்கு விதியா இருக்குது. அப்போ நம்ம செயல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னா, நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது. நம்ம இருதயம் நல்ல நிலமா இருந்ததுன்னா, நம்ம இருதயத்தை நம்ம பண்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கொண்டே நம்ம இருதயத்தை என்ன செய்வோம்? பண்படுத்துவோம். அவருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் அது எப்படி இருக்கா? பிரயோஜனமா இருக்கா? அப்போ அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது? முதலாவது என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் நீ சுயத்தை விடணும். நான் என்ன என்ன பார்த்து, இதுவே என்னது? ஆவிக்குரிய ஒரு பெருமை. என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்? என்ன பார்த்து எப்படி பேசலாம்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்துல முதலாவது நம்மை விட்டு நமக்கு என்ன அகன்று போகணும்? சுயம் அகன்று போகணும். இது நம்மளால முடியாத காரியம். ஆனா எப்போ இது சாத்தியம் அப்படின்னா, அவருடைய அன்பை நம்ம ஆழமா வேதத்தின் அடிப்படையில இருந்து அறிய 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 நமக்கு சுயம் என்பது அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரியம் சுயம். அததான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். நம்ம ஜீசஸ ஃபாலோ பண்றோம்னு சொல்றோம், ஆனா நம்மை நாம் வெறுக்கிறோமா? இப்படிப்பட்ட இந்த இருதயம் இல்லைன்னா நம்ம இருதயம் நல்ல நிலமா இருக்க முடியாது. இதுல என்ன விதைச்சாலும் ஒரு நம்ம களையையும் அங்க விதைச்சிருப்போம். நம்மளுக்கு விரோதமா யாரோ பேசுனாங்க, செயல்பட்டாங்க, வார்த்தைகளால நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அவங்கள பற்றின எண்ணங்களையே நம்ம அந்த நிலத்துல விதைச்சு அந்த அந்த நிலத்தின் பலன்களை, அந்த விதையின் பலன்களை நம்ம விதைத்த அந்த வார்த்தையின் விதையின் பலன்களை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒண்ணு நீங்க ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவரே நான் என்னை வெறுக்கும்படிக்கு, நான் என்கிற அந்த சுயத்தை நான் வெறுக்கும்படிக்கு எனக்கு நீங்க கிருபை தாங்க, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நான் பெருசு, நான் பேரும் புகழும், நான் என் குடும்பம் என் வீடு, இந்த நான்கிற காரியம் எப்போ நம்ம வெறுக்கிறோமோ அப்பதான் உண்மையாய் அவரோடு கூட அந்த இன்டிமசில நம்ம வாழ முடியும். இல்லைன்னா நம்ம எப்பவுமே நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் இதுதான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். மற்றவங்க நம்மளை குறிச்சு என்ன பாக்குறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, இதுதான் நம்ம எண்ணங்கள்ல டாமினேட் பண்ணிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையை அது அது என்ன செய்து நெருக்கி போடுகிறது. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில பலன் தராதபடி அந்த வார்த்தையை, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள்
நம்ம எண்ணங்கள்னாலே என்ன, அதுவும் விதையாதான் நம்ம இருதயத்துல விதைக்கப்படுது. இந்த எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தை பலன் தராதபடி அதை என்ன செஞ்சிருது, நெருக்கி போட்டு விடுகிறது. இப்போ முதலாவது இருதயம், முதலாவது அந்த நிலம், அது எப்படிப்பட்ட நிலம்? அது ஹார்ட் சாயில், வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள். இந்த விதை அந்த நிலத்துக்குள்ள போகவே இல்லை, அது மேலாப்புல இருக்கு. பறவைகள் வந்து அந்த விதைய உடனடியா தூக்கிட்டு போயிடும். இப்படிப்பட்ட இருதயம் எதை குறிக்குது? ஒரு ஸ்டபர்ன் ஹார்ட், பெருமை, உலகத்தின் காரியங்கள்லயே டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிற ஒரு தன்மை. இதுதான் வழியருகே இருக்கிற நிலமாய் சொல்லப்படுகிற காரியம். மூன்று காரியம். ஸ்டபர்னஸ், இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. இந்த வார்த்தை நம்ம எவ்வளவுதான் அந்த வார்த்தைய சொன்னாலும் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை உள்ளேயே போகாது. பெருமை, பெருமைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறது மாத்திரம் இல்ல, கவலைப்படுறதே ஒரு பெருமை. ஏன்னா நம்ம என்னவோ நம்ம சுய முயற்சியில எதையோ செஞ்சு சாதிச்சிடலான்னு நினைக்கிறோம். இன்னைக்கு மார்னிங் நம்ம அதை தான் நம்ம மெடிடேட் பண்ண வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம இன்றைக்கு ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இன்றைக்கு நம்மை அரசாளுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இன்றைக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் முழு காரியத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார்னா, நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. நமக்கு ப்ரொடெக்ஷன் அவர் தர்றாரு, நமக்கு ப்ரொவிஷன் அவர் தர்றாரு. நமக்கு என்ன வேணுமோ அது அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கு அவர் தருகிறார், அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆனா இதையெல்லாம் இந்த ஸ்டபர்ன் ஹார்ட்ல இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைய அவங்களால விசுவாசிக்கவே முடியாது. எவ்வளவுதான் வார்த்தைய 100 மணி நேரம் வார்த்தைய விதைச்சா கூட இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை அது உள்ள போகாது. உள்ள போகலனா அதனால் எந்த பலனும் வாழ்க்கையில இருக்காது. அப்ப இந்த ஊமையில பொதுவா நம்ம நம்ம பொதுவா சொல்லுவாங்க, மனுஷன் நடக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டிராபிக் இருக்கிற இடத்துல தொடர்ந்து அந்த வழியா நடந்து கொண்டே இருக்கும் போது அந்த பாதை எப்படி ஆயிருது? அது ஹார்ட் ஆகுது. அந்த பாதையில என்ன செய்யாது? ஒன்றும் முளைக்காது. இந்த அப்படிப்பட்ட பாதையில விதைக்கிற அந்த விதை மேலோட்டமா தான் இருக்கும். அப்ப இது எதை குறிக்குதுன்னா, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தொடர்ந்து இவங்களுக்கு கான்ஸ்டன்டா தாட்ஸ் இவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தையை அந்த வார்த்தையின் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை தவிர மற்ற காரியங்கள் மாம்சத்திலேயே இவங்க சிந்தித்து கொண்டிருப்பாங்க. ஃபுல்லா ஃபிளஷ் தான் இருக்கும். இவங்களுக்கு என்ன விதைச்சாலும் இவங்க இருதயத்துல இந்த வார்த்தை உள்ள போகாது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆவியினால பிறந்திருக்கிறோம்னா ஆவியின் சிந்தை உடையவர்களாதான் இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த ஆவியின் சிந்தை தான் நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருது. இந்த மாம்ச எண்ணங்கள் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ கான்ஸ்டன்டா இப்படிப்பட்டவங்க எதை சிந்திச்சு கொண்டு இருப்பாங்க? மாம்ச எண்ணங்கள். இந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்தையே சிந்திச்சு 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 இவங்க இருதயம் கான்ஸ்டன்டான ஒரு டிராபிக்ல இருக்கிறபடியினால இவங்க இருதயம் எப்படி இருக்கு? கல்லான இருதயமா இருக்கிறது, ஹாட் சாயிலா இருக்கு. அப்போ எபிரேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இருதயத்தை என்ன செய்யக்கூடாதான்? கடினப்படுத்தக்கூடாதான். அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவங்களை அழகா நடத்திட்டு வர்றாரு. ஆனா கூட அவங்க அவங்க இருதயமாகி அந்த நிலம் எப்படி இருக்குது? அந்த மண் எப்படி இருக்கு? ஹார்டா இருக்கு. அவங்க அத்தனை அற்புதங்களை பார்த்துட்டாங்க.
இந்த இருதயம் என்ன செய்யாதுன்னா எதையுமே நினைவு கூறாது. சீஷர்கள் அங்க அவரு படகுல வரும்போது அங்க பேசுறாரு, நீங்க அப்பங்களை குறித்து என்ன செய்யுங்க, அப்பங்களை குறித்து அவர் பேசுகிறார். பரிசேயருடைய அது அப்பங்களை குறித்து பேசுற, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு பேசுறாரு. சீஷர்கள் உடனே என்ன சொல்றாங்க, அவ அப்பங்களை நம்ம எடுத்துட்டு வராததுனால இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நம்ம கிட்ட சொல்றாரோன்னு அவங்க அவங்க என்ன செய்யறாங்க, பிசிக்கல் ரெல்ம்ல தான் அவங்க திங்கிங் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம் இன்னும் கடினமா இருக்கா, இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீங்களா, நான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சேன், அதை இன்னும் நீங்க நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா. இந்த வழி அருகே இருக்கிற நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கும்னா, அவங்களுக்கு முன்பு தேவன் செய்த எந்த அற்புதத்தையும் அது நினைவு கூறாது. அவங்க இருதயம் உணர்வுள்ள இருதயமாவே இருக்காது. இன்னைக்கு என்ன நடக்கு, இததான் அவங்க சிந்திச்சுட்டே இருப்பாங்க. நாளைக்கு எப்படி நடக்கும், இத குறிச்சு பயம் அதிகமா இருக்கும். பாஸ்ட்ல தேவன் செஞ்ச நன்மைகள் நினைவுக்கு இருக்காது. ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த கடினமான பாதைகள் அவங்களுக்கு நினைவுல இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களா நாம் இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து, அவ்வளோ பெரிய கடலை ரெண்டா பிளந்து அங்க வெளியே கொண்டு வராரு. அப்ப எப்படிப்பட்ட தேவன் நம்ம நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அவங்க கண்ணார பார்த்திருக்கிறாங்க. ஆனா அதை என்ன செய்ய முடியல, நினைவு கூற முடியல, அதை உணர முடியல. வானத்துல இருந்து தூதர்கள் உண்கிற அந்த மன்னாவை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப கூட அவங்களுக்கு நமக்கு பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், அங்க எகிப்துல 10 வாதைகள் வந்த பொழுது தங்களை எதுவும் தங்கள் கோசேன் அந்த 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 அவங்க இருந்த அந்த பகுதிக்குள்ள ஒரு வாத கூட உள்ள வரல. இது எதுவுமே அவங்க இருதயத்துல இல்லாதபடி அவங்க இருதயத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கடினப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைவு கூறலன்னா நம்ம இருதயம் இப்படிப்பட்ட வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த நிலமாகத்தான் இருக்குது. இதுல நீங்க எவ்வளவுதான் நீங்க வார்த்தையை விதைச்சாலும் அது உள்ளேயே போகாது. நீங்க விதைத்த மாத்திரத்துல அந்த வார்த்தைய சூழ்நிலை, சாத்தான் எப்படி வருவான், எண்ணங்கள்லதான் நமக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான், சூழ்நிலையை காட்டுவான், உடனடியா அந்த வார்த்தையை அவன் தூக்கிட்டு போயிடுவான். இன்னொரு இடத்துல இருதயம் எப்படி கடினப்படுதுன்னு எபிரேயர் 3:13 பாவத்தின் வஞ்சனையால் உங்கள் இருதயம் என்ன செய்யுமா, கடினப்படும். இங்க பாவம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு, sin would be anything that distracts from the awareness of our authentic likeness. அதாவது இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஏவாள் ஏவாள் கிட்ட சர்ப்பம் வஞ்சிக்கிறதுக்கு வருது, நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்க உங்க கண்கள் திறப்போம், நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள். அங்க ஏவாளுக்கு ஒண்ணு புரியல, அவ ஏற்கனவே தேவனை போலதான் அங்க ஏதேன் தோட்டத்துல அவங்கள வைத்திருக்கிறார், ஆதாமியும் ஏவாளையும் வைத்திருக்கிறாங்கிறது புரியல. அந்த லைக்னஸ், அந்த ஆத்தென்டிக் லைக்னஸ், அவங்க என்ன சாயல்ல இருக்கிறாங்க, அவங்க எப்படி தேவனை போல அந்த இடத்துல இருக்கிறாங்கிறத ஏவாள் என்ன செய்யல, அறியல. அதனாலதான் பாவத்தின் வஞ்சனைக்கு அவ என்ன செய்யறா, விழுந்துட்டா. இன்னைக்கு நாம கூட பல நேரங்கள்ல இந்த பாவத்தின் வஞ்சனையில தான் அவன் நம்மை விழத்தள்ளுகிறான். நம்ம இருதயம் கடினப்படுது. நம்ம இருதயம் எப்படி கடினப்படுது, ஒரு சூழ்நிலைய காட்டுறான், இது எப்படி, இது இத்தனை வருஷமா இருக்கு, இது மாறல, இனி உனக்கு இது மாறவா போகுது, உனக்கு வாக்குத்தத்தம் வந்துட்டு நீதான் சொல்லிட்டு இருக்கிற, வாக்குத்தத்தம்லாம் ஒண்ணும் நிறைவேற போறது இல்ல, இத்தனை வருஷம் ஆயிட்டு, இனி நடக்குமா அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னாலே, அந்த எண்ணம் நமக்குள்ள வருது அப்படின்னாலே அது யாருடைய விதை, யாருடைய சத்தம், அது சாத்தானுடைய சத்தமா இருக்கிறது. அங்க நான் தேவ சாயலா இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அதனால எனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார்ங்கிற இருதயம் அது நல்ல இருதயம். ஆனா
இந்த சத்துருடைய சத்தத்துக்கு நம்ம எப்ப இடம் கொடுக்கிறோமோ அப்ப நம்ம இருதயம் என்ன செஞ்சு நம் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை விட்டு அவன் நம்மள தேவனை விட்டு நம்மளை தூரப்படுத்தி பிரித்து காட்டுவான். அந்த லைக்னஸ்குள்ள நம்ம போகும்போது அந்த சாயல், நான் தேவ சாயல்ங்கிறத மறந்து, தேவனுக்கு பிள்ளைங்கிறத மறந்து, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்ங்கிற எண்ணங்களை நம்ம மறக்கிற நேரம் தான் நம்ம இருதயம் கடினப்படுகிற நேரம். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் பிரைடு, பெருமை. நம்ம நம்ம இருதயத்தை கடினப்படுத்தும் போது நம்ம எதுல விழுவோமா? தீங்குல விழுவோமா? தேவன் அதை செய்யல. அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? மற்ற வார்த்தைகளை கேட்டு, மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலதான் நம்மளால மற்றவங்களை நேசிக்க முடியல, மற்றவங்களை மன்னிக்க முடியல, மற்றவங்களை பிளஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம இருதயம் இருக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா பெருமையில இருக்கு. அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு வார்த்தை என்னைய ரொம்ப டச் பண்ணுச்சு. யோவான் 15வது அதிகாரம், அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஏன் அன்புல நிலைச்சிருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாத மெசேஜ நம்ம அழகா கேட்கிறோம், ப்ராஃபட்டிக்கல் மெசேஜஸ் அழகா கேட்கிறோம், ரிசீவ் பண்றோம், அப்படிலாம் சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சந்தோஷம் உன்னில் நிலைச்சிருக்கணும். உன் சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா நீ அன்புல நிலைச்சிருக்கணும். என் அன்புல நீ நிலைச்சிருக்கிறது எப்ப முடியும்னா என் கற்பனைகளை நீ கை கொள்ளும் போதுதான் என் அன்புல உன்னால நிலைச்சிருக்க முடியும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு வேதம் சொல்லுது. அவர் நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்குதா. அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு மனத்தாழ்மை, சாந்தம். இதை என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு யாருமே நம்ம கிருபைக்குள்ள, புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். அவர் நம்மை இன்றைக்கு முற்றிலுமாய் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் நினைக்கிறது இல்லை. இது எல்லாம் கரெக்ட். ஆனா இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? அவர் சொல்றாரு, ஏன் அன்ப நீ அறிய 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 நீ மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த முடியும். ஓ பலத்துல முடியாது. அங்க நியாயப்பிரமாணத்துல 2 கற்பனைகளை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. முதல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது 2மே சாத்தியம் இல்லைன்னு தெரிந்ததுனால இயேசு கிறிஸ்து இத ஒரே கற்பனையா சொல்றாரு. யோவான் 15:12 வசனத்துல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. அப்போ இன்னைக்கு தேவனை நம்ம முழுமையுமாய் நேசிக்க முடியும். நம்ம சொல்றோம், நம்ம அன்பு கூறுவோம், அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா இன்னும் நம்மளால அவருடைய ஃபுல் நேச்சரை நம்ம தெரிய தெரிய தெரியதான் அவரில நம்ம முழுமையான அன்பு கூற முடியும். ஆனா அவருடைய அன்பை நம்ம அறிய 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 ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு அன்பு என் மேல அன்பு செலுத்துறாரா, இந்த அன்பு எனக்கு இருக்கும் போது இத கொண்டு நான் மற்றவங்களை நேசிப்பேன், மற்றவங்களை மன்னிப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும்போதுதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். அது வரைக்கும் நம்ம கூட்டம் கூட்டமா ஓடலாம், கன்வென்ஷனா அட்டென்ட் பண்ணலாம், கான்ஃபரன்ஸா போகலாம். ஆனால் அதற்கு பலன் இராது.
இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது நம்ம இருதயம் நல்ல நிலமாய் இருக்கிறது. அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நமக்கு எப்ப வருதுன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது, அவருடைய அன்பை நம்ம ஆழமா அறிய ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம், மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி பண்ணதுனாலதான் நான் இப்படி ஹர்ட் ஆகுறேன், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷமும் இருக்காது, நம்ம வாழ்க்கையில சமாதானமும் இருக்காது. நீங்க உண்மையா இன்றையில இருந்து நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பா, நீங்க உங்க அன்பை நான் ஆழமா அறிஞ்சு உங்க அன்புல இருந்து நான் மற்றவங்களை அன்பு செலுத்தணும். மற்றவங்க செய்கிற காரியங்கள் என்னை காயப்படுத்தாத இடத்துலதான் நீங்க என்னைய வச்சிருக்கிறீங்க. ஸ்பிரிட்ல எனக்குள்ள தேவ அன்பைதான் நீங்க ஊற்றி இருக்கீங்க. அந்த அன்புல இருந்துதான் நான் மற்றவங்களை பார்க்கணும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இத உண்மையா இந்த வார்த்தையை நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த இருதயத்துல இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அது பலன் தருகிறதா இருக்கும். இதே வார்த்தை யோவான் 13வது அதிகாரத்திலேயோ அங்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இதே காரியம், நான் எப்படி உங்களை நேசிக்கிறேனோ அந்த அன்புல இருந்து மற்றவர்களை நேசியுங்கள். அதாவது அங்க கால்களை கழுவுகிறார், சீஷர்களுடைய கால்களை இயேசு கழுவுகிறார். அப்ப அவங்க எல்லாரும் சொல்றாங்க, பேதுரு சொல்றாரு, நீங்க எங்க கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ அதாவது பரலோக ராஜ்யத்துல பெரியவன் யாரா? மற்றவங்களுக்கு சர்வ் பண்றவன், மற்றவங்களுக்கு சர்வ் பண்றவன், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா. அப்போ நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தை நான் டக்குன்னு எடுக்க, நீங்க அத தனி 34வது வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அவர் கொடுத்த கட்டளைய நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவரகமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. நம்ம மைண்ட் எப்பவும் மனுஷங்களை குறிச்சும் மனுஷருடைய வார்த்தைகளை குறித்தும் தான் ஃபிளஷ்ல திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஆவியில நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துல நம் வாழ்க்கைய முற்றிலுமாய் அவரை சார்ந்து அவருடைய அன்பை ஆழமாய் அறிந்து நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சீஷர்களாய் நாம் மாறுகிறோமா? இவங்கதான் என்ன செய்ய முடியும்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னைக்கு ஏன் பயம் வருதுன்னா, தேவனுடைய பூரணமான அன்பை நம்ம இருதயத்துல இன்னும் அறிந்து உணரவில்லை. நம்ம இருதயத்துல எப்போ அறிந்து உணர்கிறோமோ நமக்கு என்ன வராது? நம்ம வாழ்க்கையில பயம் என்பது இருக்காது, கவலைங்கிறது இருக்காது. நம்ம சுயம் அது நம்மை விட்டு அது அகன்று போய் நம்ம எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் பிளஸ் பண்ணி எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நன்மைகள்
நம்மை தேடி வரும். நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் வில் பி ஆடட் unto you. இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? இந்த இருதயம்தான் அது பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாகவும் இருக்கும். இத தேடணும்னா போதும், நமக்கு ஆசீர்வாதம், செல்வம் வேணுமா, வெல்த் வேணுமா, ஹெல்த் வேணுமா, இல்ல நமக்கு தேவையான திருமணம் முடியணுமா, படிப்புல ஜெயம் வேணுமா, வேலை கிடைக்கணுமா, இல்ல குழந்தை பாக்கியம் வேணுமா, இத இத தேடினா போதும், மற்றதெல்லாம் நம்மை தேடி வரும். குடும்பத்துல சமாதானம் வேணுமா, நம்ம இருதயம் இந்த இடத்துல இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள்ல இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுக்கிறார்? அந்த அந்த வாழ்க்கைய நான் வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் வரணும். இந்த தேடுதல் வரும்போதுதான் நம்ம மற்றவைகளையும் நம்ம சுதந்திரிக்க முடியும், அவருக்குள்ளயும் நம்ம ஒன்னஸ்ல நம்ம வாழ முடியும். அந்த இன்டிமசில எப்பவும் தேவனோடு கூட நம்ம உறவுல இருக்க முடியும். அப்போ இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் தீங்குல விழுவார்களாம். வசனம் சொல்லுது, நீங்க குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஒருவரையும் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நம்மள இன்னைக்கு யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டி இருக்கிறாங்கன்னா நம்ம யாரையோ குற்றம் சாட்டி நியாயம் தீர்த்திருக்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்க நல்லா உங்க லைஃப நீங்க ரியலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது நல்லா தெரியும். நம்ம யாரையும் குற்றவாளின்னு தீர்க்க வேண்டாம், யாரு மேலேயும் நமக்கு கசப்பு வேண்டாம். என் அப்பா இந்த வார்த்தைய சொல்லி இருக்கிறார், நான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் தான் நல்ல நிலம்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல இருதயமாய் என் இருதயம், நல்ல நிலமாய் என் இருதயம் இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புகிற பட்சத்துல தேவன் உங்க இருதயத்துல அவர் செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இப்ப இந்த இருதயம் மற்றும் எப்படி எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அந்த இருதயம் ஏன் ஹார்டா இருக்கு அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்த ஹர்ட்ஸ், காயங்கள், அந்த நிறைய நமக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். இத வச்சுட்டே இது இப்ப எப்படி நடக்கும், அப்பெல்லாம் அப்படித்தானே நடந்தது அப்படின்னு நமக்கு இந்த அந்த அந்த பழைய நாட்கள்ல, பூர்வ நாட்கள்ல நமக்கு நடந்த அந்த காயங்கள் நமக்கு ஆழமாய் நம்ம இருதயத்தை என்ன செஞ்சிருக்கோம், கடினப்படுத்தி இருக்கும். இதுக்கு பொதுவா பேரண்டிங்க சொல்லுவாங்க. நம்ம இருதயம் நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது நம்ம தாய் தகப்பனுடைய அன்பை உணராத இருதயம் எல்லாம் எப்படி இருக்குமா, காயப்பட்ட இருதயமாய், கடினமுள்ள இருதயமாய் இருக்குமா. அவங்க அந்த ஹர்ட் இருக்கு, அவங்களுக்கு காயம் இருக்கு. அந்த காயத்தை கொண்டுட்டு தேவன் கிட்ட போகாம அந்த காயம் இருக்கிறதுனால அவங்க இருதயத்தை என்ன செஞ்சிடறாங்க, அடைச்சு வச்சிடறாங்க. அந்த காயத்தை தேவன் கிட்ட கொண்டு போகும்போது தேவன் அங்கிருந்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த காயத்துல இருந்து வெளியில வந்து அவங்களும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற இடத்துக்கு அவங்க வர முடியும். அவங்க இருதயம் நல்ல நிலமாய் மாற முடியும். இந்த பாஸ்ட்ல நடந்த ஹர்ட்ஸ்லயே நம்ம ஒரு காலம் வாழக்கூடாது, அது முடிஞ்சு போயிருச்சு. தேவன் அந்த இடத்துலயும் நம்மளை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார், இப்போ நம்மளை நேசித்து கொண்டேதான் இருக்கிறார்ங்கிறத நம்ம ஆழமா அறிஞ்சோம்னா நம்ம இருதயம் என்ன செய்யாது, கடினப்படாது. இந்த 400 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க அந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறதுனாலதான் அவங்க இருதயம் எப்படி இருக்கு, கடினமா இருக்கு. இந்த இருதய கடினத்தை மாற்றும்படியாதான் தேவன் அவங்க கண்களுக்கு முன்பாகவே அத்தனை அற்புதங்களை செய்யறாரு. ஆனா கூட அவங்க இருதய கடினம் என்ன செய்யல, மாறல. 2 பேரை தவிர, யோசுவாவையும் காலேபையும் தவிர. அப்போ
இந்த வகையான இருதயம், வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இவங்க உலகத்தின் சத்தத்துக்கு ரொம்ப செவி கொடுப்பாங்க. இந்த இருதயம் கடினமா இருக்கிறவங்க உலகத்தின் சத்தத்துக்கு அவங்க எப்பவோ மார்த்தாள போல பிஸியா இருப்பாங்க மைண்ட்ல. அங்க மார்த்தாள் சொல்றா, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், இவ்வளவு என்னுடைய சகோதரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க வர நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு இயேசு கிட்டயே அவ என்ன செய்யறா, போராடுறா. சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை அவ மார்த்தாள் என்ன செய்யறா, அவ வேலை செய்யறதுக்குதான் தங்கச்சிய கூப்பிடுறா. ஆனா அவ இருதயம் எப்படி இருக்கு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிறதுனாலதான் அவ இருதயம் அந்த இடத்துல ஒரு போராட்டமான இருதயமா இருக்கு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளுடைய இருதயம் அவருடைய வார்த்தைக்கு ஓப்பனா இருக்கு. இருதயம் நல்ல நிலமா இருக்கு. அவ சுற்றி என்ன தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே அவ பார்க்கல. அவ இருதயம் அப்படி திறந்த இருதயமா இருக்கு. ஆனா மார்த்தாள் அவ இயேசுக்கு தான் ஊழியம் செய்யணும், இயேசுக்கு தான் சமையல் பண்ணணும், இயேசுக்கு தான் அங்க செய்யணும்னு சொல்லி அவ என்ன செய்யறா, பல காரியங்களை குறிச்சு அவ அந்த அந்த இடத்துல அந்த கவலை மாத்திரம் இல்ல, அநேக காரியங்களை குறிச்சு அவ இருதயம் என்ன செய்தான், கவலைப்பட்டு கலங்கி இருக்கு. இப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள வார்த்தைகள் உள்ள என்ன செய்யல, போகல. வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ இந்த சுவிசேஷமே என்னன்னா, தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு. இந்த நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிறிஸ்தவங்களா வந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப விசுவாசிக்கிறவர்கள் நினைக்கிறோம். ஆனா இந்த இருதய கடினம் இருந்தாலே அங்க என்ன இருக்கு, அவ்விசுவாசம் இருக்கு. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு வேண்டான்னு அங்க எப்படி நம்ம பாக்குறோம். இந்த இருதய கடினத்தை விட்டு நம்ம அறவே நம்ம என்ன செய்யணும், இந்த நிலம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த ஹார்ட் சாயில், நம்ம இருதயம் இப்படிப்பட்ட கடின இருதயமா இருந்தா அவருடைய வார்த்தைகள் நமக்கு பலன் தராது. இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து, ராஜ்யத்தின் ரகசியத்துல நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில எப்போ நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அப்போ மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இல்லனா எவ்வளவு தூரம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளவு தூரம் நம்ம சத்தியத்தை கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. நமக்கு எப்பவும் பயத்திலையும் கவலைக்குள்ளயும் போராட்டங்களுக்குள்ளயும் தான் இருப்போம். இன்னைக்கு காலையில உள்ள மெசேஜ் ஏற்கனவே ஒண்ணு பேசிருப்பேன், மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இன்னைக்கு மார்னிங் ஒரு மெசேஜ் மெடிடேஷன் பிரேயர்ல பேசியிருப்பேன். இந்த 2 மெசேஜும் நீங்க கேட்கும் போது இன்னும் ஆழமா உங்களுக்கு புரியும். இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், இத தேடும் பொழுது, இத தேடுனா போதும், இதெல்லாம் வாழ்க்கையின் மற்ற காரியங்கள் அது தானாய் நமக்கு சேரும். மற்றவங்களை குறித்து நம்ம எந்த எண்ணங்களும் நமக்கு தேவையில்லை. அவங்களும் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலா இருக்கிற தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை அதே நாவல இருந்து சபிக்கிறோம். என் சகோதரன் இப்படி இருக்கலாகாது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. யாக்கோபு 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நாவை குறித்து பார்க்கும் போது
அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நம்ம பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குதான் இந்த ஞானம். அப்ப பேய்த்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில பிசாசு அதை செய்யறான், பிசாசு இதை செய்யறானா, இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? அதான். ஓ, இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே என் இருதயம் இப்படிப்பட்ட கடினமான இருதயமா இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், இப்ப நான் சொன்ன காரியங்கள்ல உங்க இருதயம் எதுல சிக்கி கொண்டிருக்குது. அப்போ நம்ம இருதயத்தை, தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் அப்படின்னு ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். நம்ம இருதயத்தை நம்ம பண்படுத்தணும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கிறோம், நான் உங்களுக்கு புது இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருகிறேன். ஐ வில் கிவ் யூ அ நியூ ஹார்ட் அண்ட் அ நியூ ஸ்பிரிட். கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இது எப்படி சாத்தியம்? அவருடைய வார்த்தை. அங்க ஆண்டவர் அங்க கால்களை கழுவும் போது சொல்றாரு, அங்க காலை கழுவுறதுக்கு இடம் கொடுங்கப்போ, அப்ப என் தலை வரைக்கும் கழுவுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்து சுத்தப்படுத்துது. அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுகிறது. இந்த ஹம்பிள் ஸ்பிரிட் தான் நமக்கு தேவை. முற்றிலுமாய் அந்த தாழ்மையின் ஆவி, இருதயம், இந்த டெண்டர் ஹார்ட் நமக்கு இருக்கும் போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா நம்ம நம்ம ஒரு சுழற்சிக்குள்ளேதான், ஒரு சைக்கிள் மாதிரி நமக்கு வந்த பிரச்சனைகளே திரும்ப 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 நம்ம அதுக்குள்ளேதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எனக்கு ஒரு தேவரகமான வாழ்க்கைய தேவன் வைத்திருக்கிறார். நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் பிரின்சிபிள்ஸ் இதுதான் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் என் மேல பூரணமான அன்பை வைத்திருக்கிறார்னா அந்த அன்பை நான் இன்னும் அறிய 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 என்னால மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிற இருதயம், அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ அந்த நிலத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அது நமக்கு 100 மடங்கு பலன் தருகிறதாய் இருக்கும். நிச்சயமாய் இன்னைக்கு ஒரு நிலத்தை குறித்துதான் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பிரேயர் செஷன்லயும் ஒவ்வொரு நிலத்தை குறித்து பார்க்கும் போது உங்க இருதயத்தின் எந்த எந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல உங்க இருதயம் இருக்குதுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் வரும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உன்னை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அப்பா, இன்றைக்கு நீங்க எங்க கூட நீங்க வார்த்தைகள் மூலம் எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா. எங்க இருதயம் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் உனக்கு விருப்பப்பா. ஏன் சந்தோஷம் உங்கள நிலைத்திருக்கும் படிக்கும், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் நீங்க சொன்ன காரியம், கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது உங்க அன்புல நாங்க நிலைச்சிருக்க முடியும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்க அன்பு எங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அன்பு. நாங்க எத்தனையோ விதமான பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை செய்த பொழுதிலும் எங்களை மன்னித்த அந்த அன்பு, அந்த அன்பை கொண்டு நாங்க எல்லாரையும் மன்னிக்கிறோம்ப்பா. ஒருவேளை அந்த மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னா இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க இல்லப்பா. எங்களை நீங்க மன்னித்ததுனாலதான் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்க சுதந்திரித்து இருக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை மன்னித்த அந்த மன்னிப்பை நாங்க பார்க்கிறோம். யாருக்கும் தெரியாது. மறைவிடத்துல நாங்க செய்த எத்தனையோ மீறுதல்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ பாவங்கள், அத்தனையையும் மன்னிச்சு நான் இனி உன் பாவத்தை நினைக்கவே மாட்டேன், எனக்கு உன் பாவம்னு ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட இருதயம் தான் உங்க இருதயம் தான். எங்க இருதயமும் அப்படிப்பட்ட இருதயமாகத்தான் நீ வைத்திருக்கிறீரப்பா. மனதார மனதார இந்த நாள்ல எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் தீங்கு இழைத்தவர்கள், தீங்கு நினைத்தவர்கள் அத்தனை பேரையும் மனதார நாங்க மன்னிக்கிறோம்ப்பா. இன்னும் நாங்க அறிவு கெட்டாத உம்முடைய ஆச்சரியமான அன்பை நாங்க அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்களில நாங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க இருதயம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு அப்பா புதிய இருதயத்தை, புதிய ஆவிய கொடுத்திருக்கிறீங்கப்பா. கல்லான இருதயத்தை எங்க மாம்சத்துல இருந்து நீங்க எடுத்து போட்டுட்டீங்கப்பா.
சதையான இருதயத்தை நீங்க எல்லாருக்கும் நீங்க வச்சுட்டீங்க. இன்றிலிருந்து விதைக்கப்படுகிற எங்கள் இருதயத்துல விதைக்கப்படுகிற இந்த வார்த்தைகள் 1000 மடங்கு பலன் தரும் என்று சொல்லி நிச்சயமாய் நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளையா நான் மனதார பிளஸ் பண்றேன்ப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை இருதயத்துல 100 மடங்கு பலன் தரட்டும் என்று சொல்லி மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. இந்த வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபைத்தான். எங்க சுய பலத்துல நாங்க இதை செய்ய முடியாது. நீங்க பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த வார்த்தையின்படி நடக்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறபடினாலே நன்றி செலுத்தும். புதிய கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்க அடிக்கடி தியானிங்க. இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் அது மாற்றங்கள் உண்டாகும். நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் வல்லமையாய் கிரியை செய்ய இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்ங்கிறத நம்புங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வேற